பிரேக் டவுன் சீரிஸ் அடுத்து நான் பார்க்க போகிறது சாரிப்பா இன்ட்ரோவை மாற்றி சொல்லிட்டேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ராபர்ட் பேட்டின்சன் ஆக்சுவலி எம்சியூக்குள்ளே ப்ளே பண்ண போகிறதா ஒரு சின்ன ரூமர் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு இருக்கு. இந்த ரூமர் இப்போ கிடையாதுங்க, போன வருஷம் நவம்பர் மாதமே இப்படி ஒரு ரூமர் கிளம்பிடுச்சு. இந்த ரூமரை கிளப்பி விட்டவர் டேனியல் ஆர்பிகே, ஒன் ஆஃப் தி ட்ரஸ்டபிள் மார்வல் இன்சைடர். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கு கிளப்பி விட்டவர் ராபர்ட் பேட்டின்சன் எம்சியூக்குள்ளே ப்ளே பண்ண போகிறார். ஆக்சுவலி அந்த டைமில் ராபர்ட் பேட்டின்சன் பார்த்தீங்கன்னா நம்ம கெவின் ஃபைகேவை மீட் பண்ணி பேசியிருந்திருக்காரு. ஸோ அப்புறம் தான் அந்த ரூமர் கிளம்பிச்சு ராபர்ட் பேட்டின்சன் எம்சியூக்குள்ளே நடிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரூமர் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு ஏகப்பட்ட கேரக்டர்ஸ்க்கு அவருக்கு வச்சு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ எகைன் அந்த ரூமர் பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இந்த வருஷமாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம ராபர்ட் பேட்டின்சன் நடிச்சு மிக்கி 17 அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ராபர்ட் பேட்டின்சனோட தான், அதுலேயுமே வித்தியாசமாக அவர் நடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பாசிபிளி பார்த்தீங்கன்னா அதுக்காக வந்துட்டு இப்போ இந்த கிளப்பி விடுறாங்களான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான், பாசிபிளி வாய்ப்பு இருக்குது. மார்வலுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ராபர்ட் பேட்டின்சன் வரப்போறாரா? ஏன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் வந்துட்டு மார்வல் நடிச்சவங்க டிசியில் நடிச்சிருக்காங்க, டிசியிலேருந்து மார்வல் நடிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம ஹென்ரி கேவில் எடுத்துக்கோங்களேன், அந்த பக்கம் சூப்பர்மேன் நடிச்சிட்டு இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் உல்வரினா வந்து நடிச்சிருந்தாரு. அதே படத்தில் கூட பார்த்தீங்கன்னா பென் அஃப்லெக் வந்துட்டு ஆல்ரெடி டேர்டெவிலாக நடிச்சிருந்தாரு. அந்த டேர்டெவில் கேரக்டர் எகைன் பார்த்தீங்கன்னா இங்கே கேமியோ கொடுக்க வேண்டியது அது பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம மார்வலுக்குள்ளேயும் டிசிக்குள்ளேயும் நடக்கிறது அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயம் தான். மாற்றி நடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, அது ரொம்ப சிம்பிள் தான். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டு நம்ம மார்வல் டிசியை பொறுத்த வரைக்கும் பட் இப்போதைக்கு இந்த ராபர்ட் பேட்டின்சன் இப்போ இதுக்குள்ள வரப்போறாருன்றது பேச்சு அடிப்பறதுக்கான காரணம் அவர் படம் ரிலீஸ் ஆகிறதா கூட இருக்கலாம். போன வருஷம் அவர் கெவின் ஃபைகேவை மீட் பண்ணி பேசுறதுனால இது பார்த்தீங்கன்னா அடிபட்டுச்சு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது வழக்கமாக நடக்கிறது தாங்க. நிறைய ஆக்டர்ஸ் வந்துட்டு கெவின் ஃபைகே ஆக்டர் மீட் பண்ணி பேசுவாங்க, அவங்களுமே மீட் பண்ணி பேசுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நடக்கிறது தான். இது இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகல. பட் சப்போஸ் ஒருவேளை ராபர்ட் பேட்டின்சன் வந்தார்னா அவர் என்ன கேரக்டர் நடிப்பார்? இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேரக்டர் எடுத்து வச்சிருக்காங்க. அது 3 கேரக்டர் என்னென்ன, இதுக்கான பாசிபிலிட்டி என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா ராபர்ட் பேட்டின்சன் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக வந்துட்டு அந்த பக்கம் மேட்ரியூஸோட பேட்மேனில் இருந்துகிட்டு இருக்காப்ல. ஸோ ஆல்ரெடி பேட்மேன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த சீக்வல் பார்த்தீங்கன்னா பேட்மேன் 2 வரப்போகுது. டெக்னிக்கலாக இந்த வருஷமே ரிலீஸ் ஆக வேண்டிய படங்க அடுத்த வருஷத்துக்கு டிலே பண்ணியிருந்ததாக சொல்லியிருந்தாங்க. இப்போ அது இன்னும் டிலே ஆகி 2027க்கு போயிருக்கு. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி ஜேம்ஸ் கன்னே சொல்லியிருக்காங்க, ஏன் இந்த படம் இவ்வளோ லேட் ஆகுதுன்னு கேட்டதுக்கு ஒரு சீக்வல் ரெடி ஆகணும் அப்படின்னா குறைஞ்சது 5 வருஷம் தேவைப்படும், இது கரெக்டான டைமிங் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாப்புல. ஆக்சுவலி அது உண்மைதாங்க. அண்ட் மேட்ரியூஸுமே வந்துட்டு ஒரு ஸ்லோவான ரைட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு பேட்மேன் படமே பார்த்தீங்கன்னா 2018 ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சுது. அந்த டைமில் ஆரம்பிச்சு 2022 தான் அந்த படமே வந்துச்சு. 4 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பேட்மேன் பார்ட் 2 வரும்போது ஃபஸ்ட்டு பார்ட்டை விட ஆடியன்ஸ் இன்னும் கொஞ்சம் கூட எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த எதிர்பார்த்தெல்லாம் பூர்த்தி பண்ணணும்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ரைட்டர் கொஞ்சம் அந்த கதையை நல்லா எழுதி ஆகணும். ஸோ அவர் டைம் எடுத்து பொறுமையாக கூட எழுதிட்டோம், ஆனால் நல்ல படமாக கொடுக்கட்டும். அதுதான் நமக்கு நம்ம ராபர்ட் பேட்டின்சனோட விஷயத்துக்கு வந்தோம்னா அதான் இப்போ அவர் பார்த்தீங்கன்னா பேட்மேன் 2ல் பார்த்தீங்கன்னா இருப்பார். இன்னும் ஷூட்டிங் ஆரம்பிக்கல, பட் எப்படியும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தான் இருப்பார். அண்ட் பேட்மேன் 3 வேறு வரப்போகுது. இன்னும் அது எத்தனை வருஷம் கழிச்சு வரப்போகுது தெரியல. பட் பார்த்தீங்கன்னா எப்படி அது இன்னும் ப்ராபப்ளி கொஞ்சம் வருஷத்துக்குள்ளே வந்துடலாம். இந்த நியூஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ராபர்ட் பேட்டின்சன் வந்து பேட்மேன் 3க்கு அப்புறம் ரிட்டையர் ஆகிறதா பேசிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னோட ஆக்டிங் கரியரை நான் வந்து ரிட்டையர் ஆயிடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆக்சுவலி பேசிக்கிட்டு இருந்தார். அப்படி இதெல்லாம் வச்சு கருத்தில் கொண்டு பார்த்தா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மார்வலில் அவர் ஒரு லென்த்தான கேரக்டர் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. பட் இப்போ கரண்ட்டாக இருக்கிற இஷ்யூஸ் வச்சு பார்த்தா அவர் பாசிபிளி நடிக்கிறதுக்கு 3 கேரக்டர் தான் இருக்குது. ஒன்று நம்ம பியாண்டர். ஸோ பியாண்டர் பார்த்தீங்கன்னா இந்த பழைய சீக்ரெட் வாஸில் வந்து ஒன் ஆஃப் தி கேரக்டர் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஆள் தான். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அது வந்துட்டு நம்ம ஹென்ரி கேவல் தான் நடிக்கிறதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஹென்ரி கேவல் தான் பியாண்டரா வர போறாரு அப்படின்னு. அண்ட் இந்த உல்வரினை தவிர்த்து மார்வலுக்குள்ள இன்னொரு கேரக்டருமே ஹென்ரி கேவல் கமிட் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு ஹென்ரி கேவல் தாங்க டாக்டர் டூமா நடிக்க போறதெல்லாம் பேச்சு போய்கிட்டு இருந்துச்சு, அப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ டாக்டர் டூமா பார்த்தீங்கன்னா எகைன் நமக்கு ஆர்டிஜேவே கேஸ் பண்ணிட்டதுனால இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹென்ரி கேவல் வந்துட்டு எம்சிக்குள்ள நடிக்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி. அண்ட் அது பியாண்டராலாம் வரமாட்டாரு. ராபர்ட் பேட்டின்சனுமே பியாண்டரா வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பியாண்டர் வந்துட்டு எம்சிக்குள்ளே இன்ட்ரடியூஸே பண்ணப்படல. இன்னும் பியாண்டர்ஸ் யாருன்னு நமக்கு சொல்ல அவ்வளோ ஏங்க. இன்னும் நம்ம டாக்டர் டீமே ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கலங்க. டாக்டர் டூமாவை நம்ம பார்க்கவே இல்லை. மல்டிவர்ஸ் ஆகாக்கான ஒரு சின்ன அறிகுறி கூட இப்போ தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு. ஃபேஸ் 6ல் தான் அதுக்கான அடித்தளத்தையே போடுவாங்க. அப்படி இருக்கும்போது மல்டிவர்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதுக்கேற்ற ப்ராஜெக்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கொண்டு வருவாங்க. ஸோ ஒரு பியாண்டரா நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி கொண்டு வந்தாங்கன்னா கன்ஃபியூஸ் தான் அதிகமாகும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவன் கேங் டைனஸ்டின்னு இருந்ததை தான் இப்போ டூம்ஸ்டேவாக மாற்றிருக்காங்க. கேங் டைனஸ்டிலே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம பியாண்டரை வந்துட்டு கேங்கோட ஒன் ஆஃப் தி வேரியண்ட்டாக காட்டி நம்ம கேங்கை வச்சு ஒரு சம்பவம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இனிஷியல் பிளான் இருந்திருக்கு. அதுதான் வந்து சீக்ரெட் வாசியை கிக் ஆஃப் பண்ணுறதா பிளான் வச்சுருந்துருக்காங்க. பட் இப்போதைக்கு அந்த பிளான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அண்ட் இப்போ டாக்டர் டூம் வரப்போகிறதுனால பாசிபிளி பார்த்தீங்கன்னா அவங்க 2015 வந்த சீக்ரெட் வாஸ் தான் அடாப்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியுமே பேச்சு போயிட்டுருக்கு.
ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பியாண்டாக நம்ம ராபர்ட் பேட்டிசன் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இதை தவிர்த்து வேற என்ன கேரக்டர் நடிக்க போறாரு? அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ரோல் தான் நம்ம சைக்ளாப்ஸ் கேரக்டர். ஸோ சைக்ளாப்ஸ் கேரக்டர் அவர் நடிக்க போறாரு அப்படிமா சொல்லியிருக்காங்க. காரணம் மனுஷன் பக்காவாக இருப்பாருங்க. அந்த கேரக்டருக்கு எனக்கு தெரிஞ்சு இவர் தான் பக்காவாக இருப்பார். ஸோ அடுத்து மியூட்டன் சாகா அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒன்று அடுத்து வரப்போது மியூட்டன் சாகாவாக இருக்கணும், இல்லை சூப்பர் நேச்சுரல் சாகாவாக இருக்கணும். பாசிபிளி இப்போ தான் பார்த்தீங்கன்னா அடமெண்டியத்தையே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க எம்சியூக்குள்ள. இதுக்கப்புறம் மியூட்டன்ஸ் வந்து மியூட்டன்ஸை வச்சு அடுத்த மியூட்டன் சாகா கொண்டு போய் அவெஞ்சர்ஸ் vs எக்ஸ்மேன் அப்படின்ற ஒரு கொண்டு வரலாம். ஏன்னா அந்த பக்கம் பேட்மேன் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மியூட்டன்ஸோட ஒரு லீடர் மாதிரி தான் நம்ம சைக்ளாப்ஸுமே இருந்துகிட்டு இருப்பாரு. அந்த கேரக்டருக்குமே எனக்கு தெரிஞ்ச சைக்ளாப்ஸை நம்ம ராபர்ட் பேட்டிசன் பக்காவாக தான் இருப்பார்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல கேஸ்டிங்காக தான் இருக்கும். பட் ஆல்ரெடி ராபர்ட் பேட்டிசன் வந்துட்டு நான் பேட்மேன் 3யோட நடிப்பை நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால எக்ஸ்மேனை திரும்ப இப்போ எம்சியூக்குள்ளே ஒரு மியூட்டன் சாகா அப்படின்னு கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னா இன்னும் அவங்க வச்சு இதை ஒரு 5-10 வருஷம் வச்சு ஓட்டணும். அப்படி ஓட்டணும்னா கண்டிப்பாக ராபர்ட் பேட்டிசனை வச்சு நடத்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ இதுவும் அவுட் ஆயிடுச்சு. சைக்ளாப்ஸாக வந்தால் நல்லா தான் இருக்கும், பர்ஃபெக்டாக இருப்பார். பட் இப்போ அதுவும் அவுட் ஆகிட்டதுனால இவர் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ வேறு என்ன தாண்டா கேரக்டராக இருக்க போதுன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு பாசிபிளி எல்லார் மைண்ட்லேயும் இருக்கிற ஒரே கேரக்டர் வந்து நம்ம மாலிக்யூல் மேன் தான். ஸோ மாலிக்யூல் மேனை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா காமிக்கில் அவர் தான் ஒரு ஆங்கர் பீங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ தான் டெட்பூல் வூல்வரினில் ஆங்கர் பீங்கை பற்றி சொல்லியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா காமிக்கில் வந்துட்டு எல்லா யூனிவர்ஸ்லையும் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் நம்ம மாலிக்யூல் மேன் ஆங்கர் பீன். பியாண்டஸ் மூலமாக உருவாக்கப்பட்டு யூனிவர்ஸ் அழிக்கிறதுக்காக மல்டிவர்ஸை அழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டவர். இப்போ ஒரே ஒரு படத்தில் வந்து இதுக்கப்புறம் போகக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி காட்டினாங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் டைமில் வந்து போகிறது பாசிபிளி அது மாலிக்யூல் மேன் அதாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மாலிக்யூல் மேனை தவிர்த்துட்டு வேறு எந்த ஒரு பெரிய கேரக்டருமே வந்துட்டு இப்போதைக்கு மனசில் நினச்சி பார்க்க முடியல. மாலிக்யூல் மேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியர்டாக தான் நடிப்பார். நம்ம இவருமே ராபர்ட் பேட்டிசனுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா பல படத்தில் அவர் நடிப்புமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ அதனால் பாசிபிளி பார்த்தீங்கன்னா ராபர்ட் பேட்டிசன் நம்ம மாலிக்யூல் மேனாக நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ரூமராக இதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை தவிர்த்துமே இன்னும் மல்டிபிள் கேரக்டர்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் நமக்கு ஃபிட் ஆகலை. நம்ம டாப் 3 கேரக்டர்ஸை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பாசிபிளி அவர் மாலிக்யூல் மேனாக நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. ஆனால் நமக்கு இன்னும் டாக்டர் டூமியை ஆன்ஸ்கிரீனாக நம்ம பார்க்கல. ஸோ இப்போ மாலிக்யூல் மேனை காட்ட போகிறாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாலிக்யூல் மேனை காட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபேன்ஸுக்கு ஒரு குழப்பம் ஏற்படும். நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னாலே திடீர்னு அந்த டூம்ஸ்டே படத்துலையும் திடீர்னு சீக்ரெட் வார்ஸ் படத்துலையும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் காமிச்சு இந்த கேரக்டர்னால தான் யூனிவர்ஸ் அழிய போகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக யாரா கோமாளி திடீர்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சத்தியமாக அது படத்தோட சுத்தமாக ஒட்டவே ஒட்டாது. ஸோ அதனால் பாசிபிளி பார்த்தீங்கன்னா இந்த 3 கேரக்டரில் ஒன்றா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இதில் எதாக இருக்க போக நமக்கு இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் வரலனாலும் நம்ம சும்மா பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேட் பண்ணி வைப்போம். என்னவோ நடக்குதோ நடக்கட்டும். வெல் ஆல் தான் கைஸ் இந்த வீடியோலாம் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.